இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல சனிப்பெயர்ச்சியை பற்றி மேலோட்டமாக பார்த்துடலாம். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு மார்ச் 29, 2025 அன்னைக்கு காலையில் 2:31 மணி அளவில் பிரவேசம் பண்ண போகிறாரு. மீனராசியில் சனி பகவான் போகிற காலகட்டம் பிப்ரவரி 22, 2028 ஈவினிங்கில் 7:14 மணிக்கு முடிவடையுது. ஆனால் சனி பகவானின் பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் சனியின் பிரவேச நேரங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி தேதிகளை வச்சு பார்த்தோம்னா மார்ச் 28, 2025 9:54 PM மாறுது. மேலும் சனி பகவானின் இந்த பிரவேசம் சுமார் 2.5 ஆண்டு காலம் நீடிக்குது. மற்ற கோள்கள் இலக்கங்களுடன் ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். மீனராசியில் மார்ச் 29 2025 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை இருக்க போகுது. இந்த 3 ஆண்டுகள் தோன்றினாலும் சரியான காலகட்டம் ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை சனி பகவானின் மீனராசிக்கு செல்லும் அதிசரம் காலம் இருக்குது. அது கொஞ்சம் இடைநீக்கம் செய்யப்படும். மேலும் பார்த்திங்கன்னா சனி பிரவேச காலகட்டங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல மீனராசியில் 795 நாட்கள் இருக்க போகுது. மார்ச் 29, 2025 முதல் ஜூன் 2, 2027 வரை. அதிசரம் என்ற பெயரில் மேசராசியில் பிரவேசம் பண்ணுற நாட்கள் 141 நாட்கள். ஜூன் 2, 2027 முதல் அக்டோபர் 21, 2027 வரை. அதிசரம் காலத்திற்கு பின்னாடி மீனராசியில் இறுதி பிரவேசம். அந்த கால நாட்கள் 124 நாட்கள். அக்டோபர் 21, 2027 பிப்ரவரி 28, 2028 வரை. மீனராசியில் சனி பகவான் இருக்கக்கூடிய மொத்த காலம் சனி பகவான் மீனராசியில் மொத்தம் 919 நாட்கள் போகுது. இது சுமார் 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. சனி பகவான் மீனராசியில் பிரவேசம் ஆகிறது ஆன்மீகம் மற்றும் மோட்சம் தொடர்பான ராசியாக இந்த மீனராசி இருக்குது. நீங்கள் முக்கியமான மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. சனி பகவானின் தாக்கம் பலர் ஆன்மீக பழக்க வழக்கங்களில் அந்த பக்கம் கொண்டுட்டு போயிடும். சில பேர் சைவ உணவு அதை தேடுவாங்க. ஜோதிடம், ஆன்மீகம், யோகா, தியானம் மற்றும் பிற முழுமையான நடைமுறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் இருக்கும். ராகு மற்றும் சனி பகவானின் இணைப்பு மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை சவால்களை உண்டாக்குது. அதுக்கு பின்னாடி நிலவர்த்தகம் மற்றும் பங்குச்சந்தைகள் மற்றும் சீராகும். இந்த காலகட்டத்தில் 2025 முதல் 2028 வரை குரு பகவான் பல ராசிகளில் பிரவேசம் பண்ண போகிறாரு. அதில் ரிஷபத்தில், மிதுனத்தில், கடகத்தில், சிம்மத்தில், கன்னியில் இருக்க போகிறாரு. அதிசாரம் காரணமாக அடிக்கடி இடம் மாறுதல்கள் முக்கியமாக முன்கூறுகளை அமோகமாக பாதிக்கும். குரு, சனி, ராகு மற்றும் கேது இந்த கோள்களின் பிரவேசங்கள் கலந்த தாக்கம் உங்களுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி பகவான் பிரவேசத்தின் போது முன்னறிக்கைகளை 12 கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு சந்திர ராசிக்கும் விரிவான முன்னறிக்கைகளில் இனி பார்க்கலாம். முதல் கட்டம் மார்ச் 29, 2025 முதல் மே 20, 2025 வரை. ரெண்டாம் கட்டம் மே 20, 2025 ஜூலை 13, 2025 வரை. மூன்றாம் கட்டம் ஜூலை 13, 2025 முதல் நவம்பர் 28, 2025 வரை. நான்காம் கட்டம் நவம்பர் 28, 2025 முதல் ஜூன் 1, 2026 வரை. அஞ்சாம் கட்டம் ஜூன் 1, 2026 முதல் ஜூலை 27, 2026 வரை. ஆறாம் கட்டம் ஜூலை 27, 2026 முதல் டிசம்பர் 11, 2026 வரை. ஏழாம் கட்டம் டிசம்பர் 11, 2026 முதல் ஏப்ரல் 13, 2027 வரை. எட்டாம் கட்டம்
ஏப்ரல் 13, 2027 முதல் ஜூன் 2, 2027 வரை. 9ஆம் கட்டம் ஜூன் 2, 2027 முதல் ஜூன் 25, 2027 வரை. 10ஆம் கட்டம் ஜூன் 25, 2027 முதல் ஆகஸ்ட் 9, 2027 வரை. 11ஆம் கட்டம் ஆகஸ்ட் 9, 2027 முதல் நவம்பர் 26, 2027 வரை. 12ஆம் கட்டம் நவம்பர் 26, 2027 முதல் பிப்ரவரி 22, 2028 வரை. கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா 9வது வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 7வது வீட்டையும் 8வது வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நேர்மறையான மாற்றங்களுக்கு தயாராக இருக்கணும். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருந்த உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததா இதுவரை இருந்திருக்கும். 9ஆம் வீட்டுக்கு அதிர்ஷ்டம், விரிவாக்கம் எல்லாம் நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பாராத தடைகள், நிதி இழப்புகள், மனச்சோர்வுக்கு வழிவகுத்தாலும் நல்லதும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பயிற்சியில் நீங்கள் நிவாரணம் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த மாதிரி போராட்டங்கள் மற்றும் எதிர்பார்ப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் தளராது உழைச்சி ஆன்மீக ஈடுபாடில் இருந்தால் நல்லது. கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு பெயர் பெற்ற சனி பகவான் உங்கள் வெற்றிக்கான பாதையை வகுத்து உங்களுக்கு ஆதாயங்கள் அளிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தாலும் சில தடைகள் வரும். ஆனால் நினைவில் வச்சுக்கிறங்க, அந்த சவால்கள் உங்கள் முந்தைய போராட்டங்களை விட மோசமானது. நேர்மறையான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். தடைகளை கடக்க உன்னிப்பாக திட்டம் போடணும். உங்கள் அன்றாட பணிகள், பொறுப்புகள் மற்றும் பலவீனங்கள் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் சரி செஞ்சுக்கணும். நீங்கள் சனியின் சாதகமான தாக்கமும் இணைஞ்சிருக்கனால கடினமாக உழைக்க வேண்டி வருது. வெளிப்படையான தொடர்பு சொல்லப்போனால் ஒருவருக்கொருவர் கணவன் மனைவி பரஸ்பரமாக நடந்துக்கணும், இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற்படும். நீங்கள் தந்தையின் ஆதரவு தேவைப்பட்டால் நீங்கள் பெறலாம். உங்கள் தேவைகளை தெளிவாகவும் நேரடியாகவும் தெரிவிக்கணும். பல்வேறு ஆதாரங்களில் இருந்து ஆதரவு வரலாம். எந்த விஷயத்திற்கும் தேவைப்பட்டால் மாற்று வழிகளை ஆராய்ஞ்சு நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கை அனுபவத்திலும் அர்த்தமுள்ள உறவுகளை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்தணும். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உறுதியான தொடர்புகளை உருவாக்குவதற்கு வெளிப்படையான தொடர்பு மற்றும் தேவையான மனநிலை அவசியம். மேலும் பார்த்திங்கன்னா உண்மையான முயற்சி மற்றும் தெளிவான தகவல் தொடர்பு மூலம் உங்கள் இணைப்பில் ஆழமான புரிதலையும் நிறைவையும் வளர்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் பேசையில் உங்கள் முழு கவனத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். மேலும் அவர்களின் கண்ணோட்டத்தில் விஷயங்களை பார்க்க முயற்சிக்கணும். உங்கள் உணர்வுகள், தேவைகள் மற்றும் ஆசைகளை உண்மையாக புரிஞ்சு பகிர்ந்துக்கணும். உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை செலவிட முயற்சி செய்யணும். இது உறவுக்கு அதிக மதிப்பை சேர்க்கணும். நம்பிக்கை, மரியாதை மற்றும் ஒருவருக்கொருவர் தனித்தன்மை வாய்ந்த குணங்களுக்கு பாராட்டுக்களை செய்வதில் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டயட்டை ஃபாலோ பண்ணணும். யதார்த்தமான நிதி இலக்குகளை அமைச்சுக்கணும். எந்த ஒரு பயணத்தையும் நீங்கள் சூதாகமாக செய்யணும். அது இல்லாமல் பணத்தை செலவிடும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, பெரியவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கலாம். இல்லை ஒரு முறைக்கு 2 முறை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்து இந்த செலவு தேவையான்னு பார்த்து செய்யணும். இல்லைன்னா பிரச்சனை தான். நீங்கள் உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்புக்கு நம்பிக்கையுடன் செயல்படலாம். உங்கள் திறமை வெளிப்படும். நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு படிக்கணும். புதிய திறமைகளை கற்றுக்கணும். இந்த நேரம் சரியானதாக தான் இருக்குது. உங்கள் தனித்துவமான எண்ணங்கள், ஆராய்ச்சிகள் மற்றும் யோசனைகள் மற்றவங்களுக்கு ஈர்க்கும். உங்களுக்கு குழு ஆய்வில் கூட உங்கள் தனித்துவத்தை பகிர்ந்து கொள்ள பயப்படாதீங்க. உங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும். உங்கள் திறமைகள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற உதவும். கவனம் செலுத்தி தயாராக இருக்கணும். நேர்மறையான அணுகுமுறையை பேணணும். மேலும் முன்னோக்கி நகரணும். கற்றல் ஒரு வாழ்நாள் செயல்முறை. எப்பொழுதும் முன்னேற முயலணும்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கவனமாக இருக்கணும். எதுவும் பிரச்சனைனா உடனடியாக டாக்டரை பாருங்கள். சீரான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றணும். தியான உடற்பயிற்சி கண்டிப்பாக அவசியம். மேலும் பார்த்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகள், சுறுசுறுப்பாக இருக்க சிறந்த உணவு திட்டத்தை தேர்வு செய்யணும். தினமும் நல்லா தண்ணி குடிங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவு தானம் செய்யணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், அனுமன் மற்றும் சனி பகவான் பிரார்த்தனை செஞ்சு தினமும் ஹனுமான் சாலிசாவாக படிக்கணும். சனிக்கிழமைகளில் ஏழைகள் மற்றும் வீடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் போர்வைகள் கொடுக்கலாம். சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்த்துருங்க. நாய்கள், காக்கைகள் இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை பார்த்து தண்ணீர் கொடுத்தாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.